வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2க்கான ஃபைனல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பக்காவாக இருக்குன்னு தெரிஞ்சு போன சீசனை விட இந்த சீசனுக்கு அதிகமான காசு கொட்டியிருக்காங்க போல. அது தெளிவாகவே தெரியுது. செம்ம எஃபெக்டிவான ஒரு அமேசிங்கான ட்ரெய்லர்னு சொல்லலாம். சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் காமிச்சிருக்க விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த சீசன் இதை விட பயங்கரமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கண்டிப்பாக இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிய போகுது. அது என்ன கிளிஃப் ஹேங்கராக இருக்கலாம்னு சொல்லி 2-3 தேதி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே வீடியோட எண்ணில் சொல்கிறேன். ஆரம்பத்திலே சொன்னால் ஸ்பாயில் ஆகிடாது. அண்ட் ஆப்வியஸாக ஒரு சின்ன ஸ்பாயில் அலர்ட்டோட தான் வீடியோவே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஆஃப் 2 கேம் நான் விளையாடி இருக்கேன். இந்த கதை எதோ நோக்கி போது என்ன மாதிரி போகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா கேமை தானே ஆட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் வச்சு தான் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணுறேன். மேஜர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக பிரேக் டவுன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாப்பா, நான் ஃப்ரெஷ்ஷாகவே சீசன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போவே இந்த பிரேக் டவுன் கட் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லிட்டேன்ப்பா, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இந்த பக்கம் எலி போக எலியை ஃபாலோ பண்ணி ஏதோ ஸ்டாக்கர் பின்னாடி வர மாதிரி காமிக்கப்படுது. இது பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு சியாட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான சூப்பர் மார்க்கெட்டாக இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா சியாட்டிலுக்குள்ளே போன அப்புறம் நீங்கள் டீனாவை தனியாக விட்டுட்டு சில இடங்களில், அதுவும் முக்கியமாக ஆபியோட டீம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தனியாக போவீங்க. இப்படி போகிற வழியில் பாசிபிளி இந்த ஸ்டாக்கர் கூட ஒரு ஃபைட் தனியாக எலி கூட நடக்கலாம். இது வரைக்கும் எலி தனியாக ஃபைட் பண்ணி பார்க்கல. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐகானிக் ப்ரோக்கன் வாட்சை காமிச்சிருக்காங்க. பட் இப்போ அது ப்ரோக்கன் வாட்சாக மட்டும்தான் இருக்குது. நம்ம ஜோயில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ த வாட்ச் தனியாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் சிமெட்ரி மாதிரி ஒரு இடத்த காமிச்சிருக்காங்க. கிராசஸ் நிறைய பேர் இறந்து கிடக்கிறாங்க. இறந்து கிடக்கிறவங்க எல்லாருமே ஃபயர் ஃப்ளைஸ் அந்த மெடாலியன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பேக்ரவுண்ட் லொக்கேஷனை வச்சு பார்த்தா ட்வினாடி ஒரு ஜிராஃபி ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது அந்த சால்ட் லேக் சிட்டியாக தான் இருக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம ஜோயல் இந்த எலியை காப்பாற்றி போகும்போது சம்பவம் செஞ்சுட்டு போயிருப்பார்ல. ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா ஃபயர் ஃப்ளைஸுமே பொறுத்து இருப்பார். வெறிக்கொண்ட வேங்கையாக சுற்றிட்டு இருப்பாரு. அவங்க இறந்து போன உடலை தான் இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க நம்புறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபியுமே இந்த இடத்துல இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஆபியை உட்காந்து எழுதிட்டு இருக்கா. ஸ்பாயிலர் அகைன். செத்த இந்த குரூப்பில் முக்கியமான ஒருத்தர் டாக்டர். அந்த டாக்டர் தான் ஆபியோட அப்பா. ஸோ டெக்னிக்கலாக அந்த பக்கம் நம்ம ஜோயல் ஆபியோட அப்பாவை கொன்று எலியை காப்பாற்றிருப்பாரு. ஸோ அதுக்கு பழிவாங்க தான் இப்போதைக்கு ஆபி நம்ம ஜோயல், எலி அண்ட் ஜாக்சனை தேடி வந்துட்டு இருக்கா. ஆபியோட டீமையுமே பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆபியா ப்ளே பண்ணுறது கெய்ட்லின் டெவர். நீங்கள் கேமில் பார்த்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பில்ட்டான ஆபி வரமாட்டான். ஸோ கேமில் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஜோயல் தனியாலாவே ஃபயர் ஃப்ளையை தும்சம் பண்ணியிருப்பாரு. அப்படி ஒருத்தனை டேக் டவுன் பண்ணணும்னா தன்னை ஃபிசிக்கலாக பில்ட் பண்ணி அந்த ரிவெஞ்சுக்கு தன்னை தனி ரெடியாக வச்சிருக்கணும்னு சொல்லி தான் ஆபி பில்ட் ஆகி வருவா. புரியுதா? பார்க்கும்போதே சமம் கட்டுமஸ்தாக இருப்பா. அது காரணம் ஜோயல் அவள் டிஃபீட் பண்ணணும். அதுக்கு தன்னை தானே ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லி தான் பயங்கரமாக பில்ட் ஆகியிருப்பான். அந்த ஒரு கான்செப்டை இந்த ஸ்டோரியில் மாற்றி அமைக்க போகிறாங்களாம். ஸோ சீசன் 2ல் ஆபியோட மோட்டிவ் வந்து சேமாக தான் இருக்க போது. பட் அவ மஸ்குலராக ஃபிசிக்கலாக ஏன் பில்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க தான் எதிர்பார்க்குறேன். நம்பக்கு தன்மையாக இருந்தால் ஓகே. பிகாஸ் ஆபி நிறைய பேரால் வெறுக்கப்படுற ஒரு கேரக்டராக கூடி சீக்கிரம் வருவான். கேமில் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. அட்லீஸ்ட் இந்த சீரீஸில் கதையை கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசனாக வரும். லாஸ்ட் ஆஃப் 2 கேம் நல்லாயிருக்கும், ஸ்டோரி முக்கியம் இருக்கும். அதை மாற்றி அமைக்கணுங்க, அவ்வளோதான். இந்த ஷாட்டில் நம்ம குட்டி எலியும் ஜோயலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுதுல. கேமில் என்ன உங்களுக்கு தெரியும் நம்புறேன். இது ஆக்சுவலாக எலியோட பர்த்டே. ஸோ எலியோட பர்த்டேக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு இந்த பக்கம் ஜோயல் வந்து கூட்டு போவார். அந்த இடத்துல தான் இந்த ஷாட்டுமே நடக்கும். நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட், ஸோ இந்த ரீஎன்ட்ரி ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ள அப்போலோ மிஷனில் நடந்த ஒரு லான்ச் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி இந்த பக்கம் ஜோயல் எலிக்கு போட்டு கொடுக்க எலி நிஜமாலே ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி ஒரு எஃபெக்டில் வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த ஒரு விஷயத்தை இங்கே கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க நம்புறேன். செம்ம ஹோல்சமான ஒரு எபிசோட் அது. அண்ட் ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எபிசோட இந்த சீரீஸில் டைரக்ட் பண்ண போகிறது உண்மையிலேயே அந்த லாஸ்ட் ஆஃப் 2 கேம் டைரக்டராக இருக்க நீல் ட்ரக்மேன். ஸோ கேம் டைரக்டரே இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை சீரீஸ்லையுமே டைரக்ட் பண்ண போகிறானா. செம்ம ஹோல்சமான எபிசோட். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி இது ஒரு மெமரி சீக்வன்ஸாக ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போல தான் தோணுது. கேமில் வந்த மாதிரியே எலி தனக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இது மாற்றப்படலாம். ஏன்னா ஜோயிலுக்கு இந்த லாஸ்ட் ஆஃப் 2 என்ன நடந்திருக்குன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் லிட்டரலி ஓப்பனிங் சீக்வன்ஸில் இந்த பக்கம் ஜோயிலோட மண்டியை பிளந்துருவாங்க. ஆபி கொண்டுட்டு அவள் க்ரூவோட தப்பிச்சு போயிடுவான். ஸோ அந்த ஆபி டீமை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஜாக்சனை நோக்கி அவள் வந்துட்டு இருக்கான். ஸோ டெக்னிக்கலாக எனக்கு தெரிஞ்சு முதல் 2-3 எபிசோட்ல இந்த பக்கம் ஜோயிலை கொண்டுருவாங்க தான் தோணுது. எலி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஜோயில் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளாஷ்பேக்கை தான் நினச்சி பார்ப்பா போலாங்க. எலி மட்டும் இல்லை, டாமிக்குமே ஃப்ளாஷ்பேக்ஸ் வரும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர் காமிச்சிருக்காங்க, யூஜின். இவரை நீங்கள் கேமில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் நம்ம டாமி அண்ட் யூஜின் பார்த்தீங்கன்னா ஒன்னா ஃபயர் ஃப்ளைஸோட அந்த சோல்ஜராக இருந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த யூஜின் தான் இவராக இருக்கும் பட்சத்தில் இவருடைய பேக் ஸ்டோரி டாமி அண்ட் ஜோயல் கூட லிங்க் ஆகி இருக்க பேக் ஸ்டோரியாக தான் அமைய போகுது. அண்ட் இந்த யூஜினுக்கு பின்னாடி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஜோயல் போல தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அதை நீங்கள் இந்த ஷாட் கூடயுமே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். யூஜினுமே இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு லேப் கோட் தாங்க போட்டிருக்காரு.
இருக்காரு. ஒருவேளை டாக்டரா இருப்பாரோ? யூஜினோட கதையை வேற மாதிரி தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யூஜினை மேபி ஒரு டாக்டரா காமிக்கலாம். எலி உன்னை கொண்டு ஒன்று வச்சு ஆக்ஷன் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பக்கம் எலிகிட்ட சொல்ல வரதுக்கு முன்னாடியே பாசிபிளி ஜோயல் போட்டதில் ரெடியா இருப்பாரோ? ஏன்னா கையில கன்ல வச்சிருக்காரு. சும்மா ஒரு கெஸ் தான், ஏன்னா இந்த கேரக்டர் கேம்ல வரல, ஸோ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஜாக்சனோட அந்த பிரம்மாண்டத்தை காமிப்பாங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. அகைன் ஒரு சீரியஸ் எஃபெக்டே வரல, நிஜமாலே ஒரு பட லெவலுக்கு வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, தெளிவாகவே தெரியுது. அண்ட் கேம்ல இல்லாத இன்னொரு மேஜர் ட்விஸ்ட், இந்த கேரக்டர் நம்ம ஜோயல் யாரோ ஒரு கூட்டு பையனை மடியில் உட்கார வச்சு இந்த மொத்த ஜாக்சனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது யாராக இருக்கும்னு தெரியல. ஆப்வியஸாக அந்த கேம் பார்த்தீங்கன்னா போன சீசனை விட ஒரு 4 to 5 years கழிச்சு தான் நடக்கிற மாதிரி எழுத போகிறாங்க. இந்த பையனுக்கு ஒரு 5 வயசு இருக்க அந்த சமயத்தில் மேபி இது நம்ம டாமியோட பையனாக இருக்க சான்சஸ் அதிகம். டாமியோட ஒய்ஃப் மரியாவை லைவ் ஆக்சுவலாக ரேஸ் வாக் பண்ணியிருக்காங்க, கருப்பாக காமிச்சிருப்பாங்க. டைம் கேப்பும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற அந்த சமயத்தில் மேபி நம்ம ஜோயல் அங்கிளா மாதிரி இருப்பாரோ? தேர்ஸ் அ பாசிபிலிட்டி. மேபி இது டாமியோட பிள்ளையாக இருக்கலாங்க. அதை தொடர்ந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் இந்த இடத்துல நம்ம ஜோயல் எலிக்கு கிட்டார் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. இந்த கிட்டாரும் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம், ஒரு கேரக்டர் ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். கிட்டாரை வச்சு எலி அண்ட் ஜோயலோட அந்த பாண்டிங்கை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே இருக்க அந்த ஷார்ட்லாம் வச்சு பார்க்கும்போது செம்ம சினிமேட்டிக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஜோயல் எலிக்கு எப்படி கிட்டார் ப்ளே பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு போலங்க. அதே மாதிரி இது எலியன் டீனாவோட அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் அப்படியே கேமில் இருக்கதா அச்சு பசராமல் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக அவங்க 2 பேருக்குமே ஒரு ரொமான்ஸுமே மலரும். அண்ட் இந்த டீனாவை பேசுமே ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியுமே ஓடும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க தெரியல, பட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லுக்கும் சூப்பராக இருக்குது. மொதல் எபிசோட் பாசிபிளி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ஹாப்பியான ஜாக்சன் லைஃப்பை தான் காப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஆபி உள்ளே வந்து கலவரமே ஆரம்பிக்க போகுது. ஆபி அண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. மொத்தம் 5 பேர் தான் வர மாதிரி இருக்குது. பட் ஒரிஜினல் ஆபி டீமில் 8-10 பேர்கிட்ட இருப்பாங்களே. முக்கியமாக இந்த டீமில் இப்போதைக்கு நோரா மிஸ்ஸிங். மேபி லைக் ஒரு 5 பேர் போதும் அப்படிங்கிற மாதிரி ஹண்டிங்காகவே வந்திருப்பாங்களோ. அண்ட் அவங்க தனியாக ஒன்றும் வரல, கூடவே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஹோட்டு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வராங்க. கிளிக்கர், ஸ்டாக்கர், ரன்னர்னு சொல்லி ஒரு பெரிய ஜாம்பி ஹோர்டிங்கத்தில் ஓடி வருது, ஜாக்சனை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக கேம்லேயுமே இந்த பக்கம் நம்ம ஆபியை ஒரு மிகப்பெரிய ஹோட் தொட்டிட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எழுதப்பட்டிருக்கும். பட் அது ஜாக்சன் வந்து ரொம்ப தொலைவில் தான் நடக்கும். ஜாக்சன் எப்போதுமே சேஃபாக தான் இருக்கும். பட் இங்கே ஜாக்சனையே அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய டீமே காமிச்சிருக்காங்க, ஒரு பெரிய கூட்டமே வருதுங்க. ஐ மீன் லைக் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை நம்ம கேமில் பார்க்கல, சீரியஸில் ரொம்ப சினிமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும்னு இப்படி எடுத்திருக்காங்க நம்புறேன். அண்ட் அதில் ஆப்வியஸாக சில ஜாம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஜாக்சனுக்குள்ளேயுமே வந்துடுது. மிக முக்கியமாக ஒரு ப்ளோட்டர் ட்ரெயிலரில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய ப்ளோட்டரை இந்த பக்கம் நம்ம டாமி ஃப்ளேம் த்ரோஹரை வச்சு அடித்து நவுத்துறாரு. ப்ளோட்டரை நெருப்பு வச்சா மட்டும் தாங்க அழிக்கவே முடியும். ஜாக்சனுக்குள்ள கேமில் இது வரைக்கும் சண்டை நடக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ரேட்டிங் தான். ப்ளோட்டரே உள்ள வந்திருக்கும்போது ஏகப்பட்ட ரன்னர் ஸ்டாக்கர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜாக்சனை இன்வைட் பண்ணியிருப்பாங்க தான் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், டாமியோட புள்ள கூட செத்துருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா கேமில் டாமிக்கு புள்ள காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் புள்ளையை கொடுத்துருக்க அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் டாமியுமே கதைகளை கொண்டு வந்தாகணும். ஜோயல் டெத்துக்கு அப்புறம் எலி எப்படி அந்த ஆபியோட டீமை பழிவாங்கிறதுக்காக போனாலும் அதுக்கு முன்னாடியே டாமியே கிளம்பியிருப்பாரு. ஸோ டாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூ கதையும் பாசிபிள் இந்த ஸ்டோரியில் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஆபி அண்ட் டீம் மெயின் வில்லனாக இருக்க மாதிரி அவங்க கூடவே சேர்ந்து 2 மேஜர் வில்லன் குரூப்பையுமே காமிச்சிருப்பாங்க. அதில் முக்கியமானவங்க தான் WLF, வாஷிங்டன் லிபரேஷன் ஃப்ரண்ட். இவங்களை ஐசக்க க்ரோத்தை பற்றி நான் வழிநடத்தி போயிட்டு இருப்பான். இந்த கேரக்டர் ஜெஃப்ரி ரைட் தான் கேம்லையுமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. சீரியஸ்லையுமே அவதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. இவரை தான் நீங்கள் வாட் இஃப் சீரிஸில் ஓட்டோ அந்த வாட்சராக பார்த்துருப்பீங்க. அங்கே நல்லவனாக இருந்துட்டு இங்கே கெட்டவனாக காமிச்சிருக்காங்க. சியாட்டலுங்கிற ஒரு இடத்த இவங்க தான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் எடுத்துருப்பாங்க. இந்த கேமோட இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். எலியன் டீனா வந்து பார்த்தீங்கன்னா சியாட்டலில் தான் ஆபி தங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அங்கே போயிருப்பாங்க. டாமியை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெட்ரா தான் சியாட்டலில் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் WLF அந்த ஃபெட்ராவை போட்டு தள்ளி அந்த பொசிஷனுக்கு வந்து இப்போதைக்கு இவங்க தான் மேஜர் ஃபேக்ஷனாக அந்த மொத்த சியாட்டலுமே கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. இவங்களுடைய ரைவல் கேங்காக தான் செரஃபைட்ஸ் இல்லைனா ஸ்காருங்கிற அந்த டீமை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கார் தான் இவங்களாம் கேமில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஐசக் வந்து ஒரு பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆக்சுவலாக கேமில் இருக்கும். டார்ச்சர் சீக்வன்ஸை காமிச்சிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த கொல்ற அந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்குது அந்த காரணத்தினால. எனக்கு என்னமோ இந்த WLFக்கும் இந்த செரஃபிட்ஸுக்கும் என்ன தகராறு, எதுக்காக சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே தனி ஒரு எபிசோட் கொடுக்கப்படலான்னு தோணுது. இல்லை யார் நல்லவங்கன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே கெட்டவங்க தான். 2 பேருமே உங்களை போட்டு தள்ள தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்கார்ஸ் கொஞ்சம் நல்லவங்கன்னு சொல்லலாம், பிகாஸ் அவங்க டெக்னிக்கலாக ஒரு அமைதியோட வழியை தான் பின்பற்றணும். ஏன்னா அந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் வரும்போது கடவுளே இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காரு. நம்ம தனிமையான ஒரு வாக்கிய வாழலாம்னு சொல்லி ப்ராஃபிட்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார் அந்த செரஃபிட்ஸ் டீமை உருவாக்கியிருப்பா. காலப்போக்கில் அந்த மூட நம்பிக்கையிலேயே எல்லாருமே இந்த பக்கம் தங்களுடைய அந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கார்ஸ் ஏன் உல்ஃபை எதிர்த்து நிற்கிறாங்க, இங்கே 2 பேருக்குள்ள இந்த 2 ஃபேக்ஷனுக்குள்ளே எப்படி சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு முக்கியமான எபிசோட ஒதுக்கியே கதை சொல்லலாம், நல்லாயிருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள நடுவில் தான் டாமி, எலி, முக்கியமாக ஜெஸ்ஸியுமே மாற்றி இருப்பார். இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எலியும் ஜெஸ்ஸியும் ஒன்றா இருக்காங்க. இது சியாட்டில் Day 2ல் நடக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு டாமியை தேடி போக நடுவில் ஜெஸ்ஸி வந்திருப்பாப்ல. அண்ட் ஜெஸ்ஸி, எலி, டீனா இவங்க 3 பேருக்குள்ள தான் ஒரு லவ் ஸ்டோரி ஓடி
ஓடிட்டு இருக்கோம். அகைன் பார்க்கலாம் அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஜோயல் அண்ட் எலியோட ஒரு பாண்டிங் சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம எலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்க அந்த டேட்டுவை காமிக்கிறான். ஜாம்பி கடிச்ச அந்த அடையாளத்தை டேட்டு வச்சு கவர் பண்ணுறாள். அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்டில் இருக்க அந்த டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லாக அந்த மாத் டயக்ராம்லாம் வரையப்பட்டிருக்கேன். அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் அந்த பக்கம் எலி தனக்கான டேட்டு உருவாக்குவா. ஸோ ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் போலங்க கேமில். அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீக்வன்ஸ். இதில் தான் நம்ம எலி நோராவை இன்ட்ரகேட் பண்ணுற போது சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கோம். நோரா வெர்சஸ் எலி சேஸ் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். எலி பயங்கரமாக அந்த பக்கம் கண்ணு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கால. ஸோ ஆப்வியஸாக நோராவை தான் துரத்திட்டு போயிட்டு இருக்கா. ஒரு இன்ட்ரகேஷன் சீன் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் ரொம்ப ஒரு முக்கியமான சீனுங்க. அதே மாதிரி போன சீசனில் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த சீசனில் மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ போன சீசனில் ஆக்சுவலாக எல்லா ஜாம்பிஸுமே ஏதோ ஒரு வைன் மூலியமாக கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் காலடி வச்சிங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க அந்த ஜாம்பிக்கும் உன்னை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கனெக்ஷனை கொடுத்துருப்பாங்க. பட் கேமில் அது இருக்காது. அது பதிலாக ஸ்போர்ட்ஸை காமிச்சிருப்பாங்க. மகரந்த துகள்கள் அதன் மூலியமாக தான் இந்த பக்கம் அந்த ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகுது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் போன சீசனில் இல்லை. ஆனால் இந்த சீசனில் இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர் பேக். இல்லை பாசிபிள் இந்த பக்கம் இருக்க ஜாம்பிஸ் அண்ட் ஃபங்கஸ் இவால்வ் ஆகுதா. ஃபஸ்ட்டு ஏர்போனாக இல்லை, இப்போதைக்கு ஏர்போனாக மாறுது அப்படிங்கிறத சொல்ல வராங்களே என்னமோ. பட் ஆப்வியஸாக நம்ம எலி அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி தான் நிற்கிறான். அவளுக்கு பெருசாக ஒரு பாதிப்பும் அது கொடுக்க போகிறதில்ல. எலி இஸ் இம்யூன். பட் மேபி இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சு ஸ்போர்ட்ஸ் நம்ம எலியை கூட தாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கதை போகலாம். பட் ஸ்போர்ட்ஸை இப்போதைக்கு திரும்ப இந்த லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ரியலி குட் திங். அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் யாரோ ஒருத்தங்க அந்த செரஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியுது. கேமில் ஆபியை தான் ஆப்வியஸாக அந்த செரஃபைட்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா அந்த ஆபி மாதிரி தெரியல. ஆபியோட ஃபிசிக்கல் லுக் மாதிரி இருக்க அந்த காரணத்தினால மேபி ஆபியாக இருக்கலாம், இல்லை எலியாக கூட இருக்கலாம். பட் ஆப்வியஸாக நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. போன சீசனோட இந்த சீசன் பெருசாக தான் இருக்குது. அண்ட் ஃபைனல் ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம எலி ஜோயிலை பார்த்து யூ ஸ்வோர் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாக கேட்குறாள். அண்ட் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. பேக்ரவுண்டில் இருக்க அந்த கம்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாசிபிளி அது ஜாக்சனாக தான் இருக்கணும். அண்ட் நம்ம எலிக்கு உண்மை தெரிய வந்திருக்கும். ஐ மீன் தான் இம்யூனாக இருந்தும் வேக்சின் உருவாக்க முடியும் தெரிஞ்சிருந்தோம். எல்லா ஃபயர்ஃப்ளைஸையும் கொண்டு என்னை காப்பாற்றிட்டால, என் ஹீரோயிசம் தன்மை என்கிட்ட புரிகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எலி ஜோயல் மேலே செம்ம கார்டில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருப்பான். அந்த விஷயம் டெக்னிக்கலாக கேமில் இப்போ ஓடி போய் அப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் இந்த சீரீஸில் ஜாக்சனில் இருக்கும்போதே பாசிபிளி எலிக்கு தெரிய வர மாதிரி சொல்ல போகிறாங்களே என்னமோ. செம்ம எமோஷனலான ஒரு வேற மாதிரி சீன் அது. ஆக்டிங்கும் பக்காவாக இருக்குது. டெய்லி ஆக்டிங் நல்லா இருக்குது. சீரிஸ் என்ன பெட்டராக இருக்கும்னு தோணுது. மொத்தம் 7 எபிசோட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா மேபி லைக் எபிசோட் 2 இல்லைனா 3ல ஜோயலை போட்டு தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன டெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோயல் ஓப்பனிங் சீக்வன்ஸில் இருக்காரு. அதே மாதிரி நிறைய ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் தான் காமிக்கப்பட்டிருக்காரு. மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே எலிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தினால 2வது எபிசோட்லேயே ஃபர்ஸ்ட் அவரை போட்டு தள்ளிட்டு ஆபியை தேடி நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி எலியோட கதையை எலியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். கேம்லேயுமே அப்படி தான் நடந்திருக்கும். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் அது. ஸோ அதே மாதிரி பாசிபிளி இந்த சீசன்லையுமே செகண்ட் எபிசோடில் நம்ம ஜோயலுக்கு சம்பவம் நடக்கலாம். ஆபியை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே காமிக்கல. ஐ மீன் லைக் பெரிய டீஸ் எதுவுமே இல்லை. 2-3 ஷாட்டில் தான் அங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா மேபி ஆபியோட கதையை செப்பரேட்டாக அடுத்த சீசன் கம்ப்ளீட்டாகவே ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆபியை இந்த பக்கம் எலி அண்ட் ஜெஸி மீட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் சீக்வன்ஸ் நடக்கும். அங்கிருந்து தான் கேம்லேயுமே அந்த ஆபியோட கதை ஸ்டார்ட் ஆகும். அந்த ஷூட்டிங் சீக்வன்ஸோட பாசிபிளி இந்த சீசன் முடியலாம். அது கிளிஃப் ஹேங்கராக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஆபி இந்த பக்கம் நம்ம ஜோயிலை கொண்ட மாதிரியே ஜெஸியுமே கொள்கிற மாதிரி காமிச்சு இந்த சீசன் முடியலாம். ஜோயலோட டெத்து ஃபைனல் எபிசோட் வரைக்கும் புஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயிலரில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. சியாட்டில் சீக்வன்ஸ்லாம் காமிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா மொதல் 2-3 எபிசோட்லேயே ஜோயல் செத்துருவார். கிளிஃப் ஹேங்கருங்கிறது மேபி நம்ம ஜெஸியோட டெத்தாவோ இல்லை ஆபி இந்த பக்கம் எலியை ஷூட் பண்ணுறதாவோ இருக்கலாம் தான் தோணுது. பட் கண்டிப்பாக ஃபேன்ஸ் இந்த சீசனில் நம்ம ஆபியை பார்த்து செம்ம காண்டாக போகிறாங்க. ஆபியை பேஸ் பண்ணியே தனி ஒரு சீசன் வருதுன்னு சொன்னாங்கன்னா என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. கேமில் நம்ம ஆபியோட எந்த செல்களும் ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஜோயில கொண்டதை யாருமே கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. என்னதான் ஆபி பக்கம் நியாயம் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வர்ஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த சீசன்லாம் மாறியே ஆகணும். ஆனால் கேமர்ஸோட ஜென்ரல் ஆடியன்ஸ் இன்னும் எமோஷனலாக அட்டாச் ஆகி தான் சீரிஸே பார்ப்பாங்க. ஆபியை மட்டும் இல்லை அந்த ஆக்டர்ஸே வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். என்ன மாதிரி அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஆனால் ட்ரெய்லர் செம்ம பட்டாசாக இருக்குங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது. மொத்த காசையும் கொட்டியிருக்காங்க. தெளிவாக தெரியுது. ஸோ சீரிஸுக்காக நான் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே காம் பண்ணுங்க. அண்ட் அந்த சீசன் 2க்கு வெளியே தரத்துக்காகவே இப்போதைக்கு நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம MC2 சேனலை மறக்காம செக் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசை பண்ண முடியல. மீ பட் என்ன எதிர்க்கும் ஹேஃபன் கைஸ் வட்டா